கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சுஜின் காதலி கேத்ரின் பிளஸி மீது மோசடி புகார் அளித்து 12 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டு தர போலீசாரிடம் கோரிக்கை வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுஜின் மற்றும் கேத்ரின் பிளஸி ஆகியோர் 7 ஆண்டு நண்பர்களாக பழகி 2023 திருமணம் செய்தனர். காதலி கத்தார் நாட்டில் இன்ஜினியரிங் படித்து பெங்களூருவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தார். கடந்த 2 ஆண்டுகளில் சுஜினிடமிருந்து செலவுக்காக 12 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். இது தொடர்பான புகாரில் புதுக்கடை காவல் நிலையத்தில் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தனது பணத்தை மீட்டு தர கோரியும் காதலி மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் சுஜின் கோரிக்கை விடுத்துள்ளார். நான் இங்க எங்க பக்கத்து ஊரை ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு முதல்ல தொடக்கத்தில் நல்ல ஃப்ரெண்டாக தான் பழகினேன் என் கூட. அதுக்கப்புறம் நாளடைவில் அது லவ்வாக தான் மாறி லவ் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேருமே. கடைசி கட்டத்தில் என்னன்னா எனக்கு படித்தனும், எனக்கு கொஞ்சம் படிப்புக்கு கொஞ்சம் தேவை இருக்குது, எனக்கு கொஞ்சம் படிப்பு ஆசையாக இருக்குன்னு சொன்னாங்களே. நான் என்ன சரி ஓகே நீ படிப்பு தேவையான பைசா உதவி நான் செஞ்சு கொடுத்தேன், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டான். பிறகு என்ன அவளுக்கு வேலைக்கு போகணும். கடைசியில் அவளுக்கு வேலைக்கு போகணும் ஒரு நிபந்தனை. அதுக்கு ஏகப்பட்ட காசு தேவை இருந்தது. எனக்கு வெளிநாடு போட்டு தேவை இருந்தது. நான் வெளிநாடு போகிறேன், உனக்குள்ள தேவை நான் பண்ணி தரேன். நான் வெளிநாட்டுக்கு போனேன். போயிட்டு அவளுக்கு தேவையான பைசா எல்லாம் அனுப்பி கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டே இருந்தான். பிறகு ஒரு கட்டத்தில் ஒரு 1.5 வருஷம் வரை இப்படி போயிட்டு இருந்தது. வெறும் காசு வாங்குற வேலை அவளுக்கு ஃபுல் மைண்டாக இருந்தது. ஒரு 12 லட்சத்துக்கு மேலே எங்கிட்ட இருந்த பில்லு வரைக்கும் 12 லட்சத்துக்கு மேலே. அப்போ நான் சொன்னேன் சரி நான் இப்போ ஊருக்கு வரேன், நம்ம கல்யாணம் பண்ண கேட்ட பிறகு சரி வாங்க அக்கா இருக்காங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வேண்டாம், நமக்கு ஒரு பாஸ்டர் வச்சு நமக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் பண்ணலான்னு சொன்னான். அப்போ இந்த வேலைமல்ல ஒரு பாஸ்டர்கிட்ட போய் தக்கலை வடக்கே இருக்குது, அங்கே போய் அவர் எங்களை இந்த கல்யாணம் பண்ணி தந்தார். பண்ண அப்புறம் சொன்னால் அக்காளுக்கு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வாங்க, நீங்கள் வெளிநாட்டு போங்கன்னு சொன்னேன். மறுபடி போனேன். பைசா பழைய மாதிரி தான் பைசா கேட்குறதாக நான் கொடுத்துட்டே இருந்தேன். பைசா எல்லாம் வாங்கிட்டே இருந்தாப்புல இருக்கிறதுக்கு கேட்பாங்க. ஆமாம், எனக்கு வீட்டுக்கு நான் இங்கே வேலைக்கு போகாமல் இருக்கேன். வீட்டில் அம்மா 1 சம்பளம் பைசான்னு கேட்பாங்க, அப்பா செலவு காசு கேட்பாங்க, எனக்கு இங்கே ரூம் வாடகை கொடுக்கணும், 2 கொடுக்கணும், நான் வெளியே போவேன், எனக்கு தேவையெல்லாம் வேணும், சாப்பாடு இப்படியெல்லாம் எனக்கு வேணும். ஃபுல்லாக இப்படிலாம் கேட்டு நான் கொடுத்துட்டே இருந்தேன். நான் பார்த்து சரி நம்பி சரி ஏதோ லவ் பண்ண பெண்ணு பேசுகிற பெண்ணு இப்படி ஒரு பாஸ்டரை வச்சு இது பண்ண வந்தவன். அவள் எனக்கு பிறகுதான் தெரிஞ்சவ என்ன மோசடி பண்ணியிருக்கானே. இப்போ லாஸ்ட் தான் தெரிஞ்சது. நான் இப்போ இந்த வந்த பிறகு கேட்டேன் எப்படி என்ன இது எனக்கு மேரேஜ் பண்ண கேட்ட பிறகு இல்லை நீங்கள் வேண்டாம் அப்படின்னு.